தாயே, என் பொண்ணே எனக்கு சாப்பாடு கொடுத்த மாதிரி இருக்குமா? எனக்கு எங்க அம்மா ஞாபகம் வந்துருச்சு. எங்க அம்மா இப்படிதான் சாப்பாடு கொடுப்பாங்க. ஐயா, பொதுவாக ரிமாண்டில் வர்ற எந்த விஐபி கைதிகளும் எங்களை பொருட்டாக கூட மதிக்க மாட்டாங்க. ஆமாங்க ஐயா, எங்கள் கூட இப்படி சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க ஐயா. ஏன் எங்கள் கூட பேசக்கூட மாட்டாங்க ஐயா. ஆனால் நீங்கள் ஊர் தலைவராக இருந்திருக்கீங்க. ஏதோ ஒரு அரசியல் குற்றத்துக்காக தான் இங்கே நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் எங்கள் கூட சரிக்கு சமமாக உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய மனசுங்க ஐயா. நான் உங்களை பற்றியெல்லாம் ஜெயிலர் கிட்ட விசாரிச்சேன். ஏதோ ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இப்படியெல்லாம் குற்றத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. உணர்ச்சி வசப்பட்டு அந்த நொடி செஞ்ச குத்தத்துக்காக தண்டனை வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எல்லாருக்கும் கோவம் வர்றது இயல்புதான். ஆனா அந்த கோவத்துல கையில கிடைக்கிற ஒரு பொருளை போட்டு உடைக்கிற மாதிரி கோவத்துல ஒரு தப்பை செஞ்சுட்டு தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதனால நான் உங்களை குற்றவாளியா பார்க்கல. நீங்களா பார்க்க ரொம்ப சின்ன பசங்களா இருக்கீங்க. அதான் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வயசு வேகத்தில் நாங்கள் தப்பு பண்ணிட்டோங்க ஐயா. ஆனால் இப்போ எங்கள் குடும்பத்தை நினச்சி நாங்கள் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். நாம நினைச்சா நம்ம தலையெழுத்த நம்மளால மாத்த முடியும். எல்லாரும் சின்ன பசங்களா இருக்கீங்க. நீங்க இப்ப கூட படிக்கலாம். ஜெயில இருந்து படிக்க முடியுமாயா? தாராளமா படிக்கலாம். இங்க இருந்தே எத்தனையோ பேர் படிச்சு பட்டம் வாங்கி வெளியே போயிருக்காங்க. நீங்களும் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஏதாவது புக்கு வேணும், ஃபீஸ் கட்ட பணம் வேணும்னா நான் கொடுக்கறேன். ஐயா, எந்த நேரமும் பொண்டாட்டியும் பிள்ளைங்களும் என்ன கஷ்டப்படுறாங்களோன்னு மனசு கடந்து அடிச்சுக்குதுங்கய்யா. இதுல என்னத்தையா நாங்க படிக்கிறது? நீங்களா உங்க குடும்பத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம். நான் இங்க இருந்து வெளியே போனதும் உங்க குடும்பத்துக்கு வேண்டிய உதவிகளை கொடுக்கறேன். நீங்க எல்லாருமே சீக்கிரமா விடுதலையாகி உங்க குடும்பத்தோட சேர்ந்து கண்டிப்பா சந்தோஷமா வாழ்வீங்க. சரி, சாப்பிடுங்க. வணக்கம் மேடம். என்ன ஆச்சு? அவரு வந்துருவன் தான் சொன்னாரு மேடம். இப்ப அவரோட போன் ஸ்விட்ச் ஆஃப்லயே இருக்கு. இன்னும் அவரை காணோம் மேடம். உங்க லாயர் யாரு? வரதராஜன் சார். அவரு ரொம்ப சின்சியரான ஆளாச்சே. எப்பவும் பெர்ஃபெக்ட்டா வந்துருவாரே, ஏன் வரல? தெரியல மேடம். சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். கோர்ட்டோட டைமை இப்படி வீணடிக்கிறீங்களே. முன்னாடியே நீங்க பேசி வர வச்சிருக்க வேணாமா? அவரு நிச்சயம் வந்துருவாருன்னு எதிர்பார்த்தோம். இன்னும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க மேடம். இதுக்கு மேலேயும் காத்திருக்க முடியாது. சம்பந்தப்பட்ட கட்சிக்காரரோட வக்கீல் வராததுனால இந்த கேஸ வர வெள்ளிக்கிழமைக்கு ஒத்தி வைக்கிறேன். அந்த கேஸ்ல நீங்க ஆஜராக கூடாது. உங்க அம்மா முக்கியம்னா கேஸ்ல ஆஜராகாம நேர்ல வந்து உங்க அம்மா கூட்டிட்டு போங்க. கேஸ் தான் முக்கியம்னா நீங்க தாராளமா போயிட்டே இருங்க. நீங்க கேஸ்ல ஆஜராயிட்டு திரும்பி வரும்போது உங்க அம்மாவும் உயிரோட இருக்க மாட்டாங்க. ஐயோ, வேணாம் வேணாம், நான் இந்த கேஸ்ல ஆஜராகல. நீ எங்க இருக்கன்னு சொல்லு, நான் வரேன். என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு எல்லாமே எங்க அம்மா தான். சின்ன வயசுலயே எங்க அப்பா இறந்துட்டாங்க. எங்க அம்மா தான் கஷ்டப்பட்டு என்ன படிக்க வச்சாங்க. அதுக்காக உழைச்சு அவங்க உடம்ப கூட பாத்துக்கவே இல்லை. அதனால அவங்க உடம்பு முடியாம ஆயிட்டாங்க. அவங்கள அன்பா அக்கறையா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பாயிடுச்சு. அதனாலதான் நான் கல்யாணம் கூட பண்ணிக்கல. அதோட கஷ்டப்படுற மக்களுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சிட்டேன். இந்த நிலைமையில எங்க அம்மாவை கடத்தி இந்த கேஸ்ல நான் ஆஜராக முடியாத மாதிரி மிரட்டினாங்க. அந்த நிலைமையில அவங்கள விட்டுட்டு என்னால கோர்ட்டுக்கு வர முடியல. தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன்னு
எனக்கு தெரியும் ரகுராம் ஐயாவுக்காக நான் உயிரையே கொடுப்பேன். ஆனா அம்மான்னு வரும்போது அவங்கள விட்டுட்டு வர முடியல. யாரை எங்க அடிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ எத்தனை லாயரை கொண்டு வந்தாலும் இந்த கேஸ்ல ஆஜராகாம என்னால பண்ண முடியும். அப்படி பண்ணா உங்க பெரியப்பா பெரியம்மா கடைசி வரைக்கும் ஜெயிலுக்குள்ள உட்காந்து களிதான் தெங்கணும். இந்த லாயரை நீ தடுத்திருக்கலாம், பிபியை கூட உன் கைக்குள்ள போட்டுக்கலாம். ஆனா எங்க பெரியம்மா பெரியப்பாவை வெளியில கொண்டு வர எங்க முயற்சியை உன்னால தடுக்க முடியாது. உன்னால என்ன பண்ண முடியும்? நான் பண்ணி காட்டுறேன். உங்க பெரியப்பாவையும் பெரியம்மாவையும் வெயில்ல எடுக்க ஒரு ஐடியா சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன். என்ன என்ன ஐடியா? இது தலைவி பதவியிலிருந்து ராஜினாமா பண்றதுக்கான லெட்டர். இதுல உங்க பெரியம்மாவை கையெழுத்து போட சொல்லி வாங்கி கொடுத்துட்டா உங்க பெரியம்மாவுக்கும் பெரியப்பாவுக்கும் எந்த ஆபத்தும் வராம குறைஞ்ச தண்டனையா சீக்கிரமாவே அவங்க வெளியில வரதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்றேன். உனக்கு இந்த பதவி மேல அவ்வளவு வெறி இல்ல மச்சான்? அந்த பதவிக்காகத்தானே இப்படி வெறி பிடிச்ச மாதிரி எல்லா காரியத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கா. தங்கச்சியும் மச்சானையும் உள்ள தள்ளுறதுக்காக அப்பாவியான ஒரு உசுரை வேற எடுத்திருக்கா. ஏய், என்ன இப்படிலாம் பண்ணா நாங்க எல்லாரும் பயந்து போய் எங்க மாமாவையும் அத்தையும் விட்டுருங்கன்னு கெஞ்சுவோன்னு பாத்தியா? இங்க பாரு, நாங்க அமைதியா இருக்கோன்னு திரும்ப திரும்ப சீண்டி பார்க்காத. அன்னைக்கே உங்க அண்ணன் எங்க வீட்டுக்கு கேஸ் சிலிண்டர் போட வந்தப்பவே உங்க 2 பேர் கதையும் முடிச்சிருப்போம். எங்க மாமா சொன்ன ஒரே வார்த்தைக்காக தான் அமைதியா இருந்தோம். இது மட்டுமா? பதவி ஏற்பு விழாவன்னைக்கு அம்மாவை கொல்ல பார்த்தாங்க. அப்பவே கதிர் இவளோட கதையை முடிச்சிருக்கணும். அப்பவும் அப்பாவுக்காக தான் அவன் அமைதியா இருந்தான். நாங்க அமைதியா இருக்கிறதுனால எங்களை மிரட்டி கையெழுத்து வாங்கிடலாம், என் அம்மாவை ராஜினாமா வாங்க வச்சிடலான்னு மட்டும் கனவு காணாத. ஏன் இப்படி ஆளாளுக்கு சலசலன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இதுதான் நான் உங்களுக்கு கொடுக்கிற டீல். இதுல ஜானகி கையெழுத்து போட்டா அவங்க 2 பேரும் வெளியில வரதுக்கான எல்லா ஏற்பாட்டையும் நான் பண்ணுவேன். இல்லையா, காலத்துக்கு அவங்க ஜெயிலே உட்காந்து கொலை திங்க வேண்டியதுதான்.